இப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு சிலுவை மூலமாக என்ன செஞ்சிட்டார், பெற்று கொடுத்துட்டார். இப்போ பதிலுக்கு நான் ஒன்று செய்யணும். என்னன்னா, நான் எதை செஞ்சாலும் அவருக்கு மகிமை உண்டாக செய்யணும். ஆமென். உலகத்தில் ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனுஷன் உங்கள் ஆபத்தில், உங்கள் கஷ்டத்தில், நெருக்கத்தில் ஒருத்தன் உதவி செஞ்சான்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் அவனை ஆயுசு நாட்கள் மறக்க மாட்டேன். என்ன செய்வீங்க? அவனை பார்த்து சொல்லுவீங்க, அப்பா என் வாழ்நாள் முழுச ஒன்று மறக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய நெருக்கத்தில், கஷ்டத்தில் என்ன செஞ்சுருக்கிற, எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கிற, உன்னை மறக்கவே. ஆமாம். உனக்கு எப்போ கைமாறு செய்தாலும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன செய்வேன்? நம்ம கண்டிப்பாக உனக்கு ரிட்டன் செய்வேன் அப்படின்னு என்ன செய்வோம்? நம்ம அப்படி ஆச்சா பூச்சான்னு அடித்து விடுவோம். அங்கே அடித்து விட்டுட்டு மறந்துடலாம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய ரட்சிப்புக்காக, உங்களுடைய ஜீவனுக்காக என்னுடைய ஜீவனை என்ன செஞ்சுருக்கிறேன், கொடுத்துருக்கிறேன். அதற்காக என்னுடைய எல்லா காரியங்களையும் விட்டு, என்னுடைய எல்லா மகிமையும் மேன்மையும் விட்டு துறந்து இங்கே சாதாரண மனுஷனை வந்து என்ன செஞ்சேன், எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். காரணம், நீங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாவற்றிலும் என்ன செய்யணும், மேலோங்கி வளர வேண்டும் என்பதற்காக. இப்போ நம்ம அதற்கு நன்றி கடனாக ஒன்று செய்யணும். ஆண்டவரே, எனக்காக எல்லாவற்றையும் செய்தீங்களே, நானும் உங்கள் பிள்ளையா உமக்காக என்ன செய்தாலும் நான் மகிமைக்காக செய்வேன். அல்லேலூயா. என்ன செய்தாலும் என்ன செய்யுங்க, தேவ நாம மகிமைக்குனே செய்யுங்க. ஆமென்.